சார் என் கதையை சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க சார் ப்ளீஸ். இந்த பேரை கேட்டாலே 90s கிட்ஸுகளுக்கு பல நினைவுகள் கண் முன்னாடி ஊசலாடும். ஓவர் சைஸ் டிஷர்ட்டு, கழுத்தில் செயின், ஷார்ட்ஸ் பேண்ட்டு, ஸ்னீக்கர், சாம்பேண்டெல்லாம் போட்டுக்கிட்டு மாஸ் காட்டினது. WWE கார்ட்ஸ் விளையாடும்போது ஜான்சினாவோட ரேங்க்கு, பைசப்ஸு, செஸ்ட் சொல்லியே ஆட்டத்தை முடிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாட்டுக்கு சண்டை போடும்போது ஜான்சினா மாதிரியே கீழே படுக்க போட்டு காலையும் தலையையும் லாக் பண்ணி ஜெயிக்கிறது, ஓடி வந்து தோள்பட்டியில் மோதுறது, தோள்பட்டியில் எதிரியை தூக்கி வச்சு கத்துறது, முகத்துக்கு முன்னாடி கையாட்டி செலிப்ரேட் பண்ணுறது, டிஷர்ட்டை கழட்டி தூக்கி வீசுறது, எல்லாத்துக்கும் மேலே அந்த பிஜிஎம். நம்ம பசங்க வாயிலேயே அந்த மியூசிக்கை போட்டு ரிங்டோனாக வச்சு செதற விட்டதெல்லாம் ஐயோ. இப்போ நினச்சா கூட அது ஒரு அழகிய நிலா காலம்னு மனசுக்குள்ள பாட்டே ஓடும். 17 முறை உலக சாம்பியன், 5 முறை அமெரிக்க சாம்பியன், 2 முறை ராயல் ரம்பிள் வின்னர், 1 முறை இன்டர் கான்டினென்டல் சாம்பியன், 1 முறை மணி இன் த பேங்க். இப்படி எல்லா சாம்பியன்ஷிப்களையும் வென்ற ஒரே வீரன் ஜான்சினா மட்டும்தான். WWEங்கிறது வெறும் ஸ்போர்ட்ஸ் தான், அது ஸ்கிரிப்ட், வலிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க போன்ற பல விமர்சனங்கள் அப்பப்போ வந்தாலும் ஜான்சினாங்கிற பெரிய திரை அது எல்லாத்தையும் மறைச்சு ரசிகர்களை தொடர்ந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. 1500க்கும் அதிகமான போட்டிகளை விளையாடின ஜான்சினா பல மறக்க முடியாத மேட்சுகளை கொடுத்துருக்காரு. அதுல ஒன்று 2007 நடந்த WWE டைட்டில் மேட்ச். தன்னை விட பல மடங்கு வெயிட்டான உமாகா கிட்ட அடி வாங்கி வாங்கி தோத்துருவாருங்கிற நிலைமைக்கு கொண்டு போய் கடைசியில உமாகா காலுக்கு நடுவில் அலேக்கா லாக் போட்டு ஜெயிச்சதெல்லாம் சில்லறைகளை செதற விட்ட தருணம். எல்லாத்துக்கும் ஒரு கடைசி நாள் வந்துதான் ஆகணும். ஜான்சினாக்கும் வந்துச்சு. ஏற்கனவே ஓய்வு அறிவிச்சிட்டு ஜான்சினா தன்னோட கடைசி போட்டியில விளையாடினாரு. ஜெயிச்சிருவாரு, நல்ல ஃபேர்வெல் கொடுத்துடலான்னு காத்திருந்த ரசிகர்கள் நெஞ்சில விழுந்துச்சு ஒரு இடி. என்னைக்குமே நெவர் கிவ் அப்னு சொல்றவன், சொன்னபடியே கடைசி மூச்சு வரை கிவ் அப் பண்ணாம சண்டை போட்டவன் இன்னைக்கு வரலாற்றுல முதல் முறையா கிவ் அப் பண்ணி தோத்துருக்கான். அந்த கடைசி போட்டியில கடைசி நொடிகள்ல ஜான்சினாவோட முகத்துல தெரிஞ்ச அந்த சின்ன சிரிப்புக்குள்ள ஏகப்பட்ட அர்த்தங்கள் வெளிப்பட்டுச்சு. நமக்கெல்லாம் கண்கள் குளமாச்சு. இனிமேல் அவர் ரிங்ல பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது நிஜமாவே அவர் அடிக்கடி சொல்ற யூ கேனாட் சீ மீ தான் நினைவுக்கு வருது. எஸ், வி கேனாட் சீ ஹிம்.